இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தற்போதைய போர்களில் பயன்படுத்தப்படும் ஆபத்தான ஆயுதங்களாக ஆளில்லா போர் விமானங்கள் மற்றும் ஸ்வாம் ட்ரோன்கள் உருவெடுத்துள்ளன. இவற்றை அழிப்பதற்காக வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டாலுமே அதில் சில சிக்கல்கள் உள்ளன. அதாவது ஏவுகணைகளை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். எனவே ஒரு பகுதியில் நூற்றுக்கணக்கான ஸ்வாம் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா போர் விமானங்கள் தாக்குதல் நடந்தால் அவற்றை தடுக்க அதிக அளவு ஏவுகணைகள் தேவைப்படும். இதன் உற்பத்தி செலவும் அதிகம். இந்நிலையில்தான் ஸ்டார் வார்ஸ் திரைப்படத்தில் வருவது போல லேசர் ஆயுதங்களை உருவாக்கும் பணியில் உலக நாடுகள் ஈடுபட்டுள்ளன. அந்த வகையில் சஹஸ்ர சக்தி என்ற அதிநவீன லேசர் ஆயுதத்தை தயாரித்துள்ளது இந்தியா. இந்த ஆயுதங்கள் மூலம் 30 கிலோவாட் சக்தி கொண்ட லேசர்களை உருவாக்க முடியும். அதன் மூலம் இந்திய வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் எதிரிகளை ஒரு நொடியில் தூள் தூளாக்க முடியும். ஸ்டெல்த் திறன் பெற்ற விமானங்களை கூட சஹஸ்ர சக்தியின் மூலம் கண்டுபிடித்து அடிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இவை மின்சாரத்தில் இயங்கும் திறன் பெற்றவை. எனவே மின்சாரம் இருக்கும் வரை எத்தனை எதிரிகள் வந்தாலுமே சுட்டு வீழ்த்தி கொண்டே இருக்க முடியும். மாறாக ஏவுகணைகளை பொறுத்தவரை 10 ஏவுகணைகளில் 10 இலக்குகளை மட்டுமே தகர்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மீண்டும் ஏவுகணைகளை உருவாக்குவதற்கு அதிக செலவு எடுக்கும். ஆனால் சஹஸ்ர சக்தியை பொறுத்தவரை அந்த செலவும் கிடையாது. சஹஸ்ரம் என்ற வார்த்தைக்கு 1000 என்ற பெயர். சக்தி என்பது இந்துக்களின் தெய்வமான பராசக்தியை குறிக்கும் பெயர். ஆக எப்படி 1000 கண்களுடன் தன் பக்தர்களை பராசக்தி பாதுகாக்கிறாளோ அதே போல இந்திய எல்லையை சஹஸ்ர சக்தி பாதுகாக்கும் என்ற அர்த்தத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த பெயர் இந்தியாவின் நவீன ஆயுத வலிமையை பிரதிபலிப்பதோடு இந்தியாவின் கலாச்சார வலிமையை பிரதிபலிப்பதாகவும் உள்ளது. முதலில் லேசர் ஆயுதங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்காக ஒரு மாதிரி ஆயுதத்தை இந்தியா உருவாக்கியது. அதற்கு காளி, அதாவது கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர் என்று பெயர் வைக்கப்பட்டது. அடுத்து அதன் மேம்படுத்தப்பட்ட புதிய தலைமுறை ஆயுதம் சோதனைக்காக உருவாக்கப்பட்டது. அதற்கு துர்கா என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. இவை வெறும் சோதனை மாதிரிகளாக இருந்த நிலையில் ஒரு முழுமையான ஆயுதமாக சஹஸ்ர சக்தி உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே இவை விரைவில் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும். அதன் பிறகு பாகிஸ்தான், துருக்கி, சீன தயாரிப்பு ட்ரோன்களை ரகரகமாக அனுப்பினாலும் கவலை இல்லை என்கின்றனர் வல்லுநர்கள். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.